ஹாய், நான் ஹெச்ஆர்ஆர்ஹெச். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூவி ஒரு லவ் ஸ்டோரி. ஆனால் அந்த மூவி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. லைக் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத லவ் ஸ்டோரி மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்க போகுது. பட் இந்த மூவி ரிலீஸ் ஆகி 20 இயர்ஸ் ஆக போகுது. 2004 ரிலீஸ் ஆன 50 First Date. வாங்க மூவிக்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்ட் ஆனோடனே பல பேரை காமிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்களுக்கு கிடைச்ச டேட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஒரு சிங்க் இருக்குது. எல்லாருமே ஹவாய்க்கு தான் ட்ரிப் போயிருக்காங்க. அங்கே அந்த பர்சன் கூட என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தோன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிறத பார்த்தா அந்த பர்சன் ஒருத்தராக தான் இருக்கணும்னு தோணுது. பட் ஆனால் அவங்க எல்லார்கிட்டையுமே அவரோட பேரையும் அவர் செய்கிற ஒர்க்கையும் மாற்றி சொல்லியிருக்காரு. இவ்வளோ பேரை டேட் பண்ண பர்சன் வேற யாரும் இல்லை, அவர் தான் நம்ம படத்தில் ஹீரோ. இப்போ கூட ஒரு பொண்ணுகிட்ட தான் சீக்ரெட் ஏஜென்ட்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காரு. அவங்களும் ஏன் இவ்வளோ நாளாக நீ சீக்ரெட் ஏஜென்ட் என்கிட்ட சொல்லலன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இவரும் சீக்ரெட் ஏஜென்ட்னா எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த பொண்ணு கிஸ் பண்ண வர இவர் கட்டியிருக்க நார்மல் வாட்சை பற்றி பேசிட்டு எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் வந்துருச்சுன்னு அங்கேருந்து ஜெட் கீழே தவறாரு. பட் அவ்வளோ ஃபோர்ஸில் ஜம்ப் பண்ணதில் பாவம் படம் இடத்துல பட்டுருச்சு. நெக்ஸ்ட் சீனே பீச் பக்கத்தில் ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. அது ஒரு அக்வா ஜூ மாதிரி இருக்குது. அங்கே டால்ஃபின்ஸ் அண்ட் சீயை பேஸ் பண்ண சில ஃபிஷ்ஷஸ் அனிமல்ஸ்லாம் இருக்கிறத நம்ம காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ யாருக்கும் ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. அண்ட் அவர் ஷார்க் அடிச்சிச்சு போல். ஆனால் அந்த கடிப்பட்ட பர்சன் ஷார்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. லைக் அதெல்லாம் டாக்ஸ் மாதிரி, அதெல்லாம் ரொம்ப தங்கமான மிருகங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சைடில் நிறைய குட்டி பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே அந்த கடிப்பட்ட பர்சனோட பசங்க போல். அவர் ஒவ்வொரு இடத்துல ட்ராவல் பண்ணும்போது அங்கங்கே நிறைய பேர் கரெக்ட் பண்ணி அண்ட் அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு. இந்த படத்தில் ஆக்சுவலாக அவர் ஒரு ஃபன்னான கேரக்டர். அவர் ரொம்ப சீரியஸாக பேசினாலுமே ஃபன்னாக தான் இருக்கும். இப்போ கூட அந்த பசங்களாம் அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க பெண் குயின் கூட அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஹீரோ அங்கே ஒரு வெட்டினரி டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு ஒர்க்கர் ரொம்ப வேகமாக ஜாகுக்கு வேணுமோ ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா அது ஒரு சீ லயன். உடனே அவரும் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அண்ட் அந்த ஒர்க்கர் இருக்காங்க தெரியுமா, அவங்க அதுக்கு மேலே ஃபன்னான கேரக்டர். ரொம்பவே வெள்ளந்தி, அவங்களுக்கு ஒரு விஷயமே தெரியாது. ஹீரோவும் அவங்கள டெம்பரேச்சர் செக் பண்ண சொல்கிறாங்க. அவங்க உடனே சம்மந்தமே இல்லாமல் ஸ்விம்மிங் பூல் போய் குதிக்கிறாங்க. ஹீரோ தெர்மாமீட்டரோட டெம்பரேச்சர் செக் பண்ண சொன்னார். அப்புறம் அந்த சீலைனுக்கு ஒரு மீன் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அவங்க உடனே போய்ட்டு ஒரு மீன் எடுத்துகிட்டு வராங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் சூடாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரம்முக்கு அடியிலேருந்து எடுத்துகிட்டு வான்னு சொன்னோடனே அவங்க அந்த ட்ரம்முக்குள்ளேயே குதிச்சு தலைகீழாக உள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஹீரோ அந்த ஃபிஷ்ஷை சீலைன் கொடுக்குறாங்க. ஆனால் அதை எடுத்துக்க மாட்டேங்குது. இவங்க பக்கத்தில் இருந்து எடுத்துக்கோன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ சப்புன்னு மீனை வச்சே ஒரு அறை விட்டுறாரு. அப்புறம் அமைதியாயிடுறாங்க. ஹீரோ போயிட்டு அந்த சீலைனோட வயிற்றை அமுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அந்த வாய் வழியாக இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இவர் ஒரு பெரிய புஷ் பண்ணும்போது அது வாமிட் எடுக்குது. ஃபுல்லாக இவங்க மேலே தெரிச்சிடுது. அவங்க இதனால தான் நான் இந்த ஒர்க்குக்கு வந்திருக்கேன், கடல் உயிரினங்களை காப்பாற்றுறது என் கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக பேசிட்டு அவங்க மட்டும் போயிடுறாங்க. அவங்க போன அப்புறம் ஹீரோவும் அந்த சீலைனும் குதிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க பெண் குயினும் சிரிச்சு குதிச்சிட்டு இருக்கு. அடுத்த சீலே நம்ம ஹீரோ ஒரு ஷிப்பில் போயிட்டு இருக்காரு. என்னமோ அவர் தான் ஜாக்ஸ் போறன்ற மாதிரி அவர் தன்னைத்தானே பேசிக்கிட்டு வைபா ஓட்டிட்டு இருக்காரு. அப்புறம் போட் டேமேஜ் ஆகி அங்கே நின்றுது. அப்புறம் ஒரு குட்டி மோட்டார் போட்டில் இறங்கி போயிட்டு இருக்காரு. பீச் ரீச் பண்ணிட்டு அங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அங்கே பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணுறாரு. பட் ஆனால் அவர் சொல்கிற அந்த பிரேக்ஃபாஸ்ட் அங்கே இல்லை போல. ஏன்னா அவங்களாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஆனால் அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் இவரை வியர்டாக பார்த்துட்டு போகிறாரு. அவர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு. பட் இவருக்கும் பெருசது வழங்கலை. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு ஒலி அவர் மேலே படுது. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு அவங்க நைஃபை ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சன்லைட் பட்டு இவர் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு போல. அண்ட் அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்க ஆர்டர் பண்ண வேஃபிள்ஸ் வச்சு ஏதோ வால்கனோ மாதிரி ரெடி பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதை பார்த்து சிரிச்சுட்டு கிளம்பிடுறாரு. ஸ்டேவும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. அண்ட் ஹீரோயின் அவங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு அவங்க வேஃபிள்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்னைக்கு அவங்க ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. இவர் ஆப்போசிட்டில் போய் ஒரு டேபிள் உட்காராரு. ஹீரோயின் தான் கட்டின பில்டிங்கை டோர் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. பட் அவங்க பண்ண முடியல. ஸோ இவர் ஆப்போசிட் டேபிள்லேருந்து நடந்து ஒரு டூத் பிக்கை வச்சு அங்கே டோரை ரெடி பண்ணுறாரு. அப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி இன்ட்ரடியூஸ் செய்கிறாங்க அவங்க பேரை சொல்லி. அண்ட் ஹீரோயின் ஹீரோ மேலேருந்து வர ஸ்மெல் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் நான் மீன்களோட நிறைய நேரம் இருக்கனால எனக்கு அந்த மாதிரி ஸ்மெல் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா ஒரு ஃபிஷர்மேன். ஸோ இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்ச ஸ்மெல் இதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நோ அப்ஜெக்ஷன், என் ஹேண்டை நீங்கள் எப்போன்னு எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் எடுத்து ஸ்மெல் பண்ணுறாங்க. அந்த டே ஃபுல்லாக ஜாலியாக ஃபன்னாக பேசிட்டு அப்புறம் கிளம்புறாங்க. கார்கிட்ட 2 பேரும் அவங்கவுங்க கார்கிட்ட போகும்போது நடுவில் ஒரு பெரிய வண்டி இருக்குது. அந்த வண்டி கிளம்பினோடனே பார்த்தா தெரியுது இவங்க 2 பேரும் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு லைக் எம்பாரஸ் ஆகிட்டு அப்புறம் கிளம்புறாங்க. ஈவினிங் நம்ம ஹீரோ கால்ஃப் விளையாட்டு இருக்காரு. ஷார்க் கட்டிப்பட்டார் தெரியுமா, அவர் விளையாட ட்ரை பண்ணிருக்காரு. அவர் அடிக்கிறாரு. பட் பால் நகர கூட கிடையாது. அண்ட் அவரோட பசங்க அங்கே விளையாடுறாங்க, பயங்கரமாக விளையாடுறாங்க. தென் ஹீரோ ட்ரை பண்ணுறாரு. பண்ணோடனே அந்த பால் அந்த ஹில் கீழே விழுற மாதிரி காமிக்கிறாங்க. அவரும் எடுக்க போகிறாரு. அங்கே நம்ம ஹீரோயின் இருக்காங்க. பார்த்தா 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் போகுது.
எல்லாமே கனவு. அந்த பசங்களாம் இப்போ சிரிச்சிட்டு இருக்காங்க அண்ட் இவருக்கும் ஷை ஆகிடுது. அண்ட் அந்த நைட் நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணு கூட டேட் போகிறாரு. பட் ஆல்ரெடி பிளான் பண்ணது போல். ஸோ அவங்க போகிறாரு, அந்த பொண்ணும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவர் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு. என்னாச்சு, ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குன்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறாங்க. இவர் ஹீரோயின் நினச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. லைக் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோயின் மாதிரி இருக்க மாதிரி அவர் நினச்சி கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ சமாளிக்கிறாரு. எனக்கு வந்து ஏதோ ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிட்டேன் போல், ஸோ எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணிட்டாரு. ஸோ நான் என்ன பண்ணட்டும்ன்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவளை வந்து நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த ஃப்ரெண்டு வேற யாரும் இல்லை, நம்ம அந்த ஜூவில் ஒர்க்கரை பார்த்தோம் தெரியுமா, ஒரு வெள்ளந்தியா, அவங்களை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணும் பார்த்துட்டு லைக் அவங்க வந்து ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவர் வந்து எனக்கு எந்த விஷயம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. போன உடனே அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து லைக் உங்கள்கிட்ட ஒன்று பேசணுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆர்டர் வந்தாலும் இப்படி போயிடுறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா வந்து ஹீரோயின் வந்து உள்ளே வராங்க. இவர் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து ஹீரோயின்ட்ட வந்து ஹாய் சொல்கிறாரு. அவங்களும் ஹாய் சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க டேபிள் போய் உட்காராங்க. யார் நீங்கள், உங்களுக்கு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் கேஷுவலாக ஃபன்னாக பேசிட்டு இருக்காங்க, சும்மா அதை விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அவங்க வந்து லைக் கத்திக்கிட்டே எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வியர்டான ஒரு கேரக்டர் அங்கே இருக்கும்ல, அவங்க வந்து அவர் வந்து கத்தி எடுத்துட்டு வராரு. அப்புறம் அந்த ஓனர் தான் இல்லை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஹீரோயினை பற்றி, அவங்க ஹீரோயின் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன், நம்மள மாதிரி அவங்க கிடையாது. என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. லைக் ஹீரோயின் வந்து லைக் பாஸ்ட்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. தலையில் பயங்கரமாக அடிப்பட்டனால அவங்க வந்து புதுசாக நடக்கிற எந்த விஷயத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஷாக் ஆகி அப்போ அவளுக்கு என்ன ஞாபகம் இருக்காதுன்ற மாதிரி கேட்குறாரு. அவங்களும் வந்து ஆமாம், அவள் வந்து ஆக்சிடென்ட் அடுத்த நாள்ல இருந்து அவளுக்கு எதுவுமே வந்து ஞாபகத்தை நிற்கல. அப்படியே அவள் டெய்லியும் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அவங்க வந்து அவளுக்கு ஆக்சிடென்ட் அடுத்த நாளில் வந்து சண்டே. ஸோ சண்டே வந்து ரெகுலராக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவா. அதனால தான் வந்து இது வந்து ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அடுத்த சீனே வந்து ஹீரோயின் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா வந்து டெய்லியுமே ஒரே விஷயத்தை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அவங்க டெய்லியுமே சண்டேல என்னென்ன பண்ணுவாங்களோ அது ஆக்சுவலாக வந்து டெய்லியுமே வந்து ஹீரோயினுக்காக வந்து பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் 1 இயரா. பர்டிகுலராக ஹீரோயின் வந்து அந்த சண்டேல வந்து அவங்க அப்பாவோட பர்த்டேவை அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு வாலில் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ரெகுலராக வந்து இவங்க அப்பாவும் தம்பியும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் டெய்லியுமே பார்த்த ஒரே படத்தை லாஸ்ட் 1 இயராக அவங்க தம்பியும் அப்பாவும் பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு அந்த படம் ரொம்ப புதுசு. அண்ட் அடுத்த நாள் மார்னிங் ஹீரோ மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. அந்த ஓனர் மறுபடியும் வந்து லைக் ஏன் இங்கே வந்துன்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ வந்து நான் எதுவும் பிரச்சனையும் பண்ணல, அவங்ககிட்ட மறுபடியும் வந்து ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அங்கே இருக்க அந்த வியர்ட் கேரக்டர் வந்து அதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணுறாரு. இவரும் வந்து அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு அங்கே போய் ஹீரோயின்ட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. பட் அவங்க வந்து ரொம்ப பங்கமாக வந்து கலாச்சி விட்டுறாங்க. ஸோ அசிங்கப்படுத்திட்டே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் வராரு. இன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து ஒரு ட்ராயிங்லாம் வரைஞ்சி ஹீரோயின்ட்ட வந்து நீங்கள் இந்த ஆர்ட்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், ஸோ இதில் வந்து என்ன கரெக்ஷன் பண்ணலான்ற மாதிரி கேட்குறாங்க. பட் ஹீரோயின் அதுக்கும் நேற்று நடந்ததுக்கும் மேலே வந்து அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாதுன்ற மாதிரி இவர் அசிங்கப்படுத்தி அமைச்சிடுறாங்க. சரி, அவங்க தான் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்கன்னா பார்த்தா அந்த ஹோட்டலில் இருக்க ஒரு தாத்தாவும் வந்து ஹீரோவை பார்த்து அசிங்கப்படுத்துறாரு. லைக் அவர் வரைஞ்ச ட்ராயிங்கை என்கிட்ட கூட நான் வந்து டாய்லெட் பேப்பரை யூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கலாய்க்கிறாரு. அண்ட் அடுத்த நாள் வேறு ட்ரிக் யூஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி என்ன பண்ணுறாருனா லைக் அவர் அழுதுகிட்டே வந்து ஏதோ பண்ணிட்டுருக்காரு. என்னென்னு பார்த்தா அவருக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியாது போல் அப்படின்னு நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்காரு. ஹீரோயின் வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் வந்து நான் உனக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரேன்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் சொல்லித்தராங்க. பட் ஆனால் இவர் இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருக்காரு. பட் அதை கூட அவங்க நோட் பண்ணாமல் இவங்க இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே மாதிரி இன்றைக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் நல்லாவே பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் மறுபடியும் வந்து கிளம்புறாங்க 2 பேரும். அண்ட் ஹீரோ வந்து சரி கார்கிட்ட விட்டுட்டு லைக் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் ஹீரோயின் வந்து நிறுத்திட்டு சீரியஸ்லி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அவ்வளோதான் ஹீரோ சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அவங்க படிக்க தெரியாத மாதிரி நடிச்சது ஃப்ளர்ட் பண்ணலாம் சும்மாவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் வந்து ஹீரோவுக்கு புரியுது அப்போ இவங்க எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்காங்க பட் தெரியாத மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஹீரோயினே சரி தான் போய அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வண்டி எடுத்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் தான் ஹீரோ வந்து இல்லை நிறுத்துங்க நான் சும்மா தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி பின்னாடியே வராரு. அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கும் ரீச் ஆயிடுறாரு. வீட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் ஹீரோயினோட அப்பா வந்து வெளியே வந்துட்டு ஹீரோ பிடிச்சிட்டு வெளியே இழுத்துட்டு வராரு. அண்ட் ஹீரோயினோட தம்பி வந்து வெளியே தான் இருக்காங்க. அண்ட் அவரும் வந்து கோவமாக கேட்டுக்கிட்டே 2 பேரும் சொல்கிறாங்க லைக் என்னோட பொண்ணுகிட்ட இருந்து தள்ளியேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஹீரோ வந்து இல்லை அவன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சு ஸோ விட்டு போக முடியாதுன்னு மட்டும் சொல்கிறாரு. பட் ஆனால் அவங்க தம்பி கோவப்பட்டு சண்டைக்கு போகிறாரு. பட் ஹீரோ வந்து ஒரே அடியில் அவரை தள்ளி விட்டுறாரு. தென் ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயின் வந்து பல கஷ்டங்களை தள்ளி வந்திருக்கா, ஸோ நீ மறுபடியும் அவளை கஷ்டப்படுத்தாதுன்ற மாதிரி பேசுறாரு. ஸோ வந்து ஹீரோ அங்கே வந்து கிளம்பிடுறாரு. பட் ஆனால் அப்போயுமே வந்து ஹீரோ திருந்தலை. அடுத்த நாளும் போய் நிற்கிறாங்க. ஆனால் இந்த டைம் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போல ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற வழியிலே வந்து நின்று லைக் கார் வந்து ரிப்பேர் ஆன மாதிரி நின்றுருக்காங்க. ஹீரோயின் வந்து என்ன ஹெல்ப் வேணுமான்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ வந்து ஏதோ பேட்டரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவங்க கார்லேருந்து பேட்டரியிலேருந்து கொஞ்சம் சார்ஜ் வந்து இவரோட காருக்கு ஏற்றிட்டு இருக்காரு. அப்போ வந்து லைக் பிடிச்சிட்டே வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு. ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறாங்க. சும்மா தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறார். பட் ஹீரோயின் வந்து இல்லை என் தாத்தா வந்து இப்படி தான் இறந்தார் அப்படின்னு ரொம்ப பாவமாக சொல்கிறாங்க. ஹீரோ வந்து சேட் ஆகிட்டாரு. அப்புறம் பார்த்தா
ஹீரோ உருட்டுனதுக்கு மேலே ஹீரோயினும் பயங்கரமாக உருட்டியிருக்காங்க. 2 பேரும் அப்புறம் வந்து அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அண்ட் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நாள் அப்படியே முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காரு. லைக் வந்து ஸ்டாப் சைன்லாம் போட்டு காரை நிறுத்துறாரு. ஏன்னா இங்கே வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் போக டிலே ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நான் வெயிட் பண்ணுற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கேட்குறாரு, நீங்கள் என்ன லைக் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்கன்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை வேஃபில் சாப்பிட்டா ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ வந்து எனக்கும் வந்து வேஃபில்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் அதை வந்து சாப்பிடும்போது வீடெலாம் கட்டிலாம் ரெடி பண்ணி இது ஃபன்னாக பண்ணிட்டு இருப்பேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த விஷயத்தில் ஹீரோயின் வந்து பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. ஸோ உங்களுக்கும் அது பிடிக்குமா அப்படின்ற மாதிரி அப்புறம் மறுபடியும் வந்து அவங்க மாறி மாறி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த டேவும் நல்லா போகுது. நெக்ஸ்ட் டே அவர் பெண் குயினை வச்சுட்டு அந்த வழியில் நின்றுருக்காரு. காரும் வருது. பெண் குயினை வந்து அந்த காருக்கு போகிற நடுவில் வழியில் வந்து விட்டுறாரு. அந்த பெண் குயினும் நடுவில் போய் நிற்கிது. அப்போ வந்து ஹீரோயின் நேராக வந்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா காரை நிற்கலன்னு பார்த்தா அவங்க வந்து காரில் கீழே குனிஞ்சு ஏதோ தேடிட்டு இருக்காங்க. அண்ட் காரும் பெண் குயினை ஏற்றுற மாதிரி வந்துடுது. அந்த காருக்கு நடுவில் பெண் குயின் போயிடுது. ஸோ அந்த ஏற்றலை அண்ட் ஹீரோ வந்து ரொம்ப பயந்துடுறாரு. அண்ட் மறுபடியும் நெக்ஸ்ட் டே வராரு. கூட வந்து அந்த ஷார்க்கால கடிப்பட்டார் தெரியுமா, அவரையும் கூப்பிட்டு வந்திருக்காரு. லைக் வந்து ராப் பண்ணுற மாதிரி. கடிப்பட்டர் வந்து ஹீரோவை போட்டு அடி அடிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே பதறி போயிட்டு அவர் காப்பாற்ற வராங்க. அண்ட் ஒரு பேஸ்பால் எடுத்துகிட்டு வராங்க பாருங்க. ஓட அந்த கடிப்பட்டவர் வந்து அடித்து விரட்டுறாங்க. லைக் அவர் ஓடி போகிறாரு. பட் அப்போவுமே துரத்திட்டு போயிட்டு ஒரு இடத்துல படுக்க போட்டு அவர் மட்டும் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லைக் ஃபன்னாக வந்து பேசி மறுபடியும் இன்றைக்கும் இன்ட்ரடியூஸ் ஆகி ஃபன்னாக போயிட்டுருக்கு. அஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் மார்னிங்கும் வந்து ஒரு கெட்டப்பில் வந்திருக்காரு. லைக் வந்து பின்னாடி கடத்தப்பட்ட மாதிரி கயிறுலாம் கட்டிக்கிட்டு அவரோட காருக்கு பின்னாடி படுத்துட்டு இருக்காரு. இந்த டைம் வந்து ஹீரோயினோட கார் வரல, அதுக்கு பதிலாக வந்து ஹீரோட அப்பாவோட கார் வருது. அதில் வந்து அவரும் அவரோட பையனும் இருக்காங்க. அண்ட் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு அவரை கலாச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோ மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் டே போகிறாரு. பட் இந்த டைம் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறாரு. அங்கே போய்ட்டு ஹீரோயின்ட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அவங்க வந்து இல்லை, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் திடீர்னு பதறி வெளியே போகிறாங்க. என்னன்னு பார்த்தா வந்து ஹீரோனோட காருக்கு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஃபைன் போட்டுருக்காரு. என்ன விஷயம்னா அவங்களோட டேக் வந்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி அந்த ரீசனுக்காக போட்டிருக்காரு. பட் ஹீரோயின் இல்லை, நெக்ஸ்ட் இயர் மேலே தான் வந்து இது எக்ஸ்பிரி ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவர் வந்து இல்லை எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க உடனே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து காமிக்கிறாங்க. பட் அந்த நியூஸ் பேப்பரில் மெயின் தான் இருக்குது. அவங்க பதறி போயிட்டு இன்னும் நிறைய நியூஸ் பேப்பரை செக் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து நெக்ஸ்ட் இயர் மெயின் இருக்குது. அப்போ அவங்க அதிர்ச்சி ஆகிட்டு லைக் ரொம்ப வேகமாக அவங்க கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஹார்ன் அடிச்சுட்டே ரொம்ப வேகமாக போகிறாங்க. ஹீரோமே வந்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அண்ட் எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினோட பாஸ்ட்டை பற்றிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஸோ உனக்கு எதுவுமே வந்து மெமரியில் இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப வந்து அழுதுகிட்டே வந்து பீச்சை பார்த்து ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அதில் வந்து அழுதுகிட்டே போயிட்டு அங்கே வந்து உட்காந்துடுறாங்க. இட்ஸ் ஆல் ரைட், எல்லாமே பார்த்துக்கலான்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயினால இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. அவங்க அப்புறமேட்டு ஒன்றா வந்து காரில் போயிட்டுருக்காங்க எல்லாருமே சேர்ந்துட்டு. அப்போ வந்து ஹீரோ வந்து லைக் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம வந்து டெய்லியுமே மீட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, அப்போ நம்ம வந்து ஒன்றா இருந்திருக்கோம்னா எவ்வளோ நாள் டேட் பண்ணியிருக்கோம்? அவர் வந்து நிறைய நாள் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து நமக்குள்ளே எதுவும் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அண்ட் எல்லாரும் வந்து ஹீரோவை பார்க்குறாங்க. இல்லை அப்போலாம் எதுவும் நடக்கல, நம்ம ஜஸ்ட் மீட் மட்டும் தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தாலும் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஹீரோயின் ரெகுலராக செக்அப் போகிற ஹாஸ்பிட்டல் தான் போல். ஹீரோயின் டாக்டர்கிட்ட வந்து இது எப்போ ரெக்கவர் ஆகுன்ற மாதிரி கேட்குறாங்க. பட் ஆனால் அவர் வந்து இது சொல்ல முடியாது, எப்போனா ஆகலாம் இல்லை ஆகாமையும் போகலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து அங்கே நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு பேஷண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு அங்கே டாக்டர் வந்து. அவருக்கு வந்து 10 செகண்டுக்கு ஒரு டைம் எல்லாமே மறந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் அவங்க போனோடனே எல்லாத்தையும் வந்து அவர் பேர் கேட்டு லைக் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு. மறுபடியும் வந்து 10 செகண்ட் கழிச்சு அவருக்கு எல்லாமே மறந்தது. மறுபடியும் ஒரு பேர் கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ உன்னை விட அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கன்ற மாதிரி சொன்ன அப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஓகே நம்ம அந்தளவுக்கு மோசம் இல்லை போல் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தோணுது. அண்ட் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க, இருட்டிடுது. ஸோ ஹீரோயின் வந்து குட் நைட் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அண்ட் ஹீரோவை பார்த்துட்டு இந்த டேவை அழகாக ஆக்கினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அண்ட் வந்து இன்னொன்று சொல்லிட்டு போகிறாங்க, எனக்கு வந்து லில்லிஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதை வந்து பேஸ் பண்ண மாதிரி என்கிட்ட ஏதாவது பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நான் சீக்கிரமாக கூட நான் இப்போ பேசுவேன் அப்படின்றதுக்காக ஒரு டிப் மாதிரி கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க தூங்க போன அப்புறம் வந்து ஹீரோயினோட அப்பா, அவங்க தம்பி அண்ட் ஹீரோ எல்லாருமே சேர்ந்து வந்து சும்மா தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பல விஷயங்களை பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து லைட்டாக அப்செட் ஆகிட்டு அப்படி கிளம்பிடுறாரு. போகும்போது அங்கே காரில் இருந்து ஒரு டைரி மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க. அது ஹீரோயினோட போல். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினோட வண்டியை தான் காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஹீரோ வந்து நடுவில் வந்துட்டு லைக் ஒரு டெலிவரி பாய் மாதிரி வந்துட்டு ஒரு லில்லி புக்கே வந்து கொடுத்துட்டு ப்ளஸ் ஒரு வீடியோ டேப்பும் கொடுக்குறாங்க. அப்பா வந்துட்டு இது என்ன டேப்பு, என்ன மாதிரி விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அண்ட் ஹீரோ வந்து நான் சும்மா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணேன், ஒர்க்காக தான் பார்க்கலாம், இல்லைனா இந்த டே வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஹீரோயினும் உள்ளே வந்து லைக் அவங்க வீடியோ டேப்பை போட்டு பார்த்துட்டு இருக்கிறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அந்த டேப்பில் அவங்க இந்த லாஸ்ட் 1 இயர் எதெல்லாம் இழந்தாங்க அண்ட் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் மாதிரி வந்து நிறைய வந்துருக்கு. லைக் அந்த இயரில் என்னென்ன ஆச்சு, என்னென்ன சாங்ஸ் வந்து ஹிட் ஆச்சு, என்னென்ன பொலிட்டிக்கலாக நிறைய விஷயம் ஆச்சுன்ற
மாதிரி நிறைய டிசாஸ்டர்ஸ் அந்த 1 இயர் நடந்ததை அந்த ஒரே டேப்பில் வந்து சொல்லியிருக்காரு. ப்ளஸ் வந்து அவங்க யாரெல்லாம் அந்த 1 இயரில் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயம் அந்த வீடியோ டேப்பில் இருக்குது. அவங்க அதை பார்த்து வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நமக்கு ஆக்சிடென்ட் எல்லாமே மறந்துருச்சு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. டேப்லேயே வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை எப்படி மீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷார்க் அடிப்படார் தெரியுமா, அவரை வச்சு நடிச்சு காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப ஃபன்னாக நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து ரொம்பவே மனம் உருகி ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி நீ என்ன தான் வந்து இழந்திருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அவங்க கூட இருக்குன்ற மாதிரி ரொம்பவே வந்து ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் வீடியோ டேப்பை முடியுது. ஹீரோயின் வந்து லைக் அவங்க அப்பாவை பார்த்துட்டு இந்த வீடியோ டேப்பை நான் எத்தனை நாளாக பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்குறாங்க. பட் ஆனால் அவங்க அப்பா வந்து இல்லை, இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம், ஸோ இதுதான் நீ ஃபஸ்ட் டைம் பார்க்குற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் அன்றைக்கி ரொம்ப சோகமாக பீச்சை பார்த்துட்டு நின்றுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹீரோட பார்த்துட்டு கேட்குறாங்க லைக் அந்த கவு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து அந்த கவும் வந்து நல்லா தான் இருக்குது, பட் என்ன அதை டெய்லியுமே அதுக்கு தான் கவும் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி சும்மா கலாய்க்கிறாங்க. அண்ட் ஃபன்னாக அந்த டேவும் நல்லா முடியுது. அண்ட் அடுத்த நாள் ரொம்பவே நார்மலாக போகுது. ஹீரோயின் வந்து டெய்லியும் அந்த மார்னிங் அந்த டேப்பை பார்த்துட்டு அண்ட் மறுபடியும் அந்த டேக்குள்ளே வந்துடுறாங்க. அண்ட் நார்மலாக மற்ற பீப்பிள் மாதிரி வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறாங்க, நிறைய பார்ட்டிஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க. அண்ட் பீச்சில் ஒரு நாள் எல்லாமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க, இவர் தான் வந்து லைக் அவர் இந்த வீடியோ டேப்பை ரெடி பண்ண வரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆமாம் இவர் தான். அண்ட் இவர் உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இவர் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்டுக்கும் மேலே நினைக்கிறேன், மேபி இவர் தான் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறேன். ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போகுது அந்த டே. அண்ட் அடுத்த நாளும் நல்லா தான் போயிட்டுருக்கு. அண்ட் ஒரு டே வந்து ஹீரோவும் சேர்ந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் ஹீரோயின் வந்து ஹீரோகிட்ட கேட்குறாங்க, ஏன் எனக்கு இவ்வளோ எஃபோர்ட்லாம் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் ஹீரோ வந்து எனக்கு தெரியல, ஒன்று நான் அந்த டெய்லியுமே அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்துருக்கேன் அண்ட் ஐ திங்க் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப உருகி பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் ஹீரோயினும் அவரை ரொம்பவே லவ் பண்ணுறது அந்த சீனில் தெரியுது. ப்ளஸ் 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஹீரோயினும் வந்து நத்திங் பீட் த ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே நல்லா முடியுது. அடுத்த நாள் காமிக்கிறாங்க. எல்லா நாளுமே வந்து ஹீரோயினுக்கு ஃபஸ்ட் டைம் கிஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ஹீரோவுக்கு அது அப்படி கிடையாதுல்ல. அவர் வந்து ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்காரு, இது வந்து நம்ம 23rd டைம் ஃபர்ஸ்ட் டைமாக கிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பட் ஹீரோயின் வந்து இல்லை எனக்கு ரொம்ப வந்து புதுசாக தான் இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோ சில அட்வான்டேஜை எடுத்து பார்க்குறாரு. பட் ஹீரோயின் வந்து இல்லை முடியாதுன்ற மாதிரி சும்மா அவாய்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஹீரோ வந்து ஒரு ஃப்ரெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு கூப்பிட்டு போகிறாரு ஹீரோயினை. அண்ட் வேற யாரு, நம்ம ஜேக்கப் தான், அதாவது நம்ம சீலைன் தான் போயிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அண்ட் அந்த சீலைனுக்கு என்னென்னலாம் வந்து தெரியுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அண்ட் ஹீரோயின் வந்து எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்குன்ற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீனை 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அண்ட் லைட்டாக ரொமான்ஸாக போயிட்டுருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வீட்டுக்கே வந்து ஹீரோ வந்து கொண்டு போகிறாரு. அண்ட் 2 பேரும் வந்து ஹீரோயினோட பெட்லேயே வந்து படுத்து தூங்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே விடியுது. ஹீரோயின் பெட்டில் ஹீரோ வந்து ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க மார்னிங் எழுந்த உடனே கத்த ஆரம்பிச்சிடறாங்க, ஹெல்ப்ன்ற மாதிரி. ஹீரோவும் எவ்வளோ சொல்கிறாரு, நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம், பழகிருக்கோம், நம்ம பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அவங்க ஏற்றுக்கவே மாட்டுறாங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஃபிஷ் நெட் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது வச்சு பலரும் அடிக்கிறாங்க. ஹீரோ அங்கேயே மயங்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் சீனில் வந்து ஒரு ஐஸ் பேக் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. எனக்கு எதுவும் மெமரி லாஸ்லாம் வந்துடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாவை பற்றிக்கிட்டு இருக்காரு. கவலைப்படாத, ஒன்றும் இல்லை, சின்ன அடி தான் அப்படின்ற மாதிரி அவர் கன்வின்ஸ் பண்ணிருக்காரு. அப்புறம் அவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோனோட அப்பா வந்து ஹீரோ பற்றி கேட்குறாரு, நீ வந்து ஏதோ படிக்கிறதுக்காக வெளியே போகிறன்ற மாதிரி சொன்னி என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறாரு. பட் ஹீரோ வந்து இல்லை, நான் லூசியை விட்டுட்டு போக வந்து எனக்கு மனசு இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதை வந்து நம்ம ஹீரோயின் அவங்க ரூமில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, என்ன இந்த மனுஷன் நம்ம மேலே இவ்வளோ லவ் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. தென் அடுத்த சீனில் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வேலை பார்க்குற இடத்துக்கு போகிறாங்க. அண்ட் ஹீரோ கிட்ட போயிட்டு நிறைய விஷயம் பேசுகிறாங்க. அண்ட் எங்கள் அப்பாவும் என்னோட தம்பியும் என்னை பார்த்துக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ எதுக்கு வந்து இப்போ நீ கஷ்டப்பட்டுருக்க, எனக்குன்னு ஒரு ஃப்யூச்சரே கிடையாது, ஸோ நீ உன்னோட லைஃப்பை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஹீரோ வந்து கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல, நீ தான் என்னோட ஃப்யூச்சர்ன்ற மாதிரி அவர் ஒரே புடியாக தான் இருக்காரு. இந்த நைட் ஹீரோயின் வந்து லைக் அவர்கிட்ட பிரேக்கப் ஆகிற மாதிரி பேசிட்டாங்க. 2 பேரும் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சுன்ற மாதிரி கிளம்பிட்டாங்க. அண்ட் அந்த அடுத்த நாள் வந்து ஹீரோ வந்து கிளம்புறாரு. அண்ட் ஹீரோயினோட அப்பா வந்து அவருக்கு தேவையான ஸ்டப்ஸ்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஹீரோ வந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. போட்டில் போயிட்டே இருக்கும் போது திடீர்னு அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோயின் வந்து அன்றைக்கி ஒரு விஷயம் பெயிண்ட் பண்ணிருக்கும் போது ஒரு சாங்கை பாடியிருப்பாங்க. அந்த சாங் வந்து ஹீரோவுக்கு வந்து தெரியும். அண்ட் அப்போ தான் தெரியுது அவள் வந்து நம்மளை ஞாபகம் வச்சிருக்கா, நம்ம பாடின பாட்டை அவள் பாடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைக் ஆகி போட்டு திருப்பி மறுபடியும் வந்து ஹீரோயின் இருக்க இடத்துக்கு போகிறாங்க. ஹீரோயின் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பெயிண்டிங் கிளாஸ் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அங்கே இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்க பெயிண்டிங் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க போல். அங்கே ஹீரோ போயிட்டு வந்து என்ன ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்குறாங்க. ஹீரோயின் இல்லை எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டூடியோக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க ஹீரோவை வந்து. அங்கே போய் பார்த்தா ஒரே பெயிண்டிங்ஸ், எல்லா பெயிண்டிங்ஸ்லேயுமே வந்து நம்ம ஹீரோ தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் என்னோட எல்லா பெயிண்டிங்ஸ்லையும் நீங்கள் தான் இருக்கீங்க, ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆளை தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இவரும் ஆமாம் என்னோட முக்கியமான பர்சன் தான், நீ தான் என்னோட லவ்வர்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் மறுபடியும் நிறைய விஷயம் பேசுகிறாங்க. அண்ட் 2 பேரும் அவங்க கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் லவ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுது. அண்ட் ஃபேட் அவுட் பண்ணி மறுபடியும் வந்து மார்னிங்கை காமிக்கிறாங்க. ஹீரோயின் பெட்லேருந்து எழுந்துக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் ஒரு வீடியோ டேப்பை பார்த்துட்டு இருக்காங்க. பட் அந்த வீடியோ டேப்பில் ஒரு எக்ஸ்ட்ரா கிளிப் இருக்குது. என்னன்னா
ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆகிருச்சு. 2 பேரும் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு அப்போ தான் புரிய வருது. அண்ட் திடீர்னு பார்த்தா வந்து ஒரு ஃபோக்கஸ் அவுட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தா அது ஒரு போட். அந்த போட்டுக்கு மேலே ஹீரோயின் நடந்து போயிட்டுருக்காங்க. மேலே வந்து பார்த்தோன்னா வந்து ஹீரோ இருக்கார். அண்ட் ஒரு குட்டி பொண்ணு இருக்குது. பார்த்தா அது நம்ம ஹீரோனோட பொண்ணு தான். ஃபேமிலியாக வந்து அண்டார்டிகாவுக்கு ட்ரிப் போயிருக்காங்க. அண்ட் ஃபுல்லாக வந்து ஐஸ் கவர் ஆகியிருக்கு. அண்ட் ஒரு ஃபேமிலியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பல வருஷமாக இந்த விஷயம் ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கு. டெய்லியுமே வந்து அவங்க வீடியோ டேவை பார்த்து ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா நாளுமே அவங்களுக்கு புதுசாகவே இருந்திருக்கு. இருந்தாலுமே ஹீரோ வந்து அவங்கள விட்டு போகாமல் கடைசி வரைக்குமே வந்து ஒரு நார்மல் லைஃப் அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. டெய்லியுமே ஹீரோயின் வந்து ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து அன்றைக்கி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த 51st Date என்ற இந்த மூவி இதோட முடியுது. பாய்.